அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், அதாவது பெஸ்ட் செஸ் ரேப், அதாவது ரேப் இந்த மிடில் கேம், அதாவது மிடில் கேமில் இருக்கின்ற ஒரு அழகான ஒரு செக்மேட்டை இன்று உங்களுக்காக வழங்க இருக்கிறேன். இதை கவனமாக முழுமையாக பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போது நீங்கள் என்னுடைய இந்த யூடியூப் வீடியோவை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்கு போகலாம். முதலாவது நகர்வு வந்து V3. இது நிம்சோ லாஷன் அட்டாக் என்று இதை அழைப்பார்கள். இது நிம்சோ லாஷன் அட்டாக். இதை ஒரு காலத்திலே மேக்னஸ் கார்ல்சன் இந்த ஆட்டத்தை ஆடி இருக்கின்றார். பார்க்கலாம் நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக D5. ஓகே, அடுத்ததாக பிஷப் B2. இது நிம்சோ லாஷன் அட்டாக் கிளாசிக்கல் வேரியேஷன் என்று இதை அழைப்பார்கள். அடுத்ததாக E6. இது நிம்சோ லாஷன் அட்டாக் கிளாசிக்கல் வேரியேஷன் அழைப்பார்கள். அடுத்த நகர்வாக G3. அடுத்ததாக நைட் F6. ஓகே, அடுத்ததாக பிஷப் G2க்கு இங்கே நடத்தப்படுகிறது. நிம்சோ கிளாசிக்கல் வேரியேஷனாக காணப்படுகின்றது. ஓகே, இந்த ஆட்டத்தில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். இப்பொழுது விளைக்கும் பயிரிட்டும் ஒரு கடினமான ஒரு போட்டியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்டமானது யாருக்கு சாதகமாக அமையும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியாக மூக்களை நாங்கள் போகலாம். அடுத்த நகர்வு வந்து பிஷப் E7. அடுத்த C4, C6. அடுத்த நைட் F3. அடுத்த காஸ்லிங். அடுத்தது காஸ்லிங். அடுத்த நைட் D7 இங்கே வருகிறது. அடுத்ததாக D4. அடுத்ததுக்கு வந்து D4க்கு சிப்பாய் சொல்லப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம். அடுத்ததாக நைட் E4 இங்கே வருகிறது. ஓகே, இப்பொழுது நைட் உள்ளுக்குள் இறங்கி விட்டது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக நைட் FD2. ஓகே, இப்பொழுது நைட்டை வெட்டலாம். பார்க்கலாம், வெட்டவில்லை. அதுக்கு பதிலாக மன்னிக்க வேண்டும். அதற்கு பதிலாக F5ஐ நகர்த்துகின்றார். நகர்த்த அடுத்த நகர்வாக F3. அடுத்ததாக நைக்ரோஸ் D2க்கு இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது. நைக்ரோஸ் D2க்கு இங்கே நகர்த்தப்பட்டது. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைக்ரோஸ் D2 again. அடுத்ததாக குயின் ஜிக்ரோஸ் F4க்கு இங்கே நகர்த்தப்பட்டது. அடுத்தது F4க்கு இங்கே சிப்பாய் தள்ளப்பட்டிருக்கின்றது. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வாக ஜிக்ரோஸ் F4க்கு இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது. ஓகே, அடுத்த நகர்வாக ரூக்ரோஸ் F4. அடுத்ததாக E3 ருக் F8. ஓகே, இந்த ஆட்டத்திலே ஒரு அழகான ஒரு வெற்றியை இந்த ஒயிட் பெற போகிறது. அதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது உங்களோட வீடியோவானது நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கும்போது புறம்பாக ஒரு செஸ் போர்ட்டிலே காய்களை அடிக்க நீங்கள் விளையாடுவீர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு சிறந்த ஒரு சதுரங்க வீரராக வர முடியும். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். E4. அடுத்ததாக டிக்ரோஸ் C4. அடுத்ததாக நைக்ரோஸ் C4. அடுத்த நைட் V6. அடுத்த F4 C5. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். D5. அடுத்ததாக ஈக்ரோஸ் D5. ஈக்ரோஸ் D5. நைக்ரோஸ் C4. அடுத்த பிஷப் க்ரோஸ் C4. அடுத்த பிஷப் D6. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வாது குயினுடைய நகர்வு. குயின் போகிறது H5க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே அடுத்த நகர்வு கவனமாக பாருங்கள். பிஷப் F5 இங்கே நகர்த்தப்பட, இந்த ரூக் F3 இங்கே நகர்த்தப்படுகிறது. அடுத்ததாக குயின் E8. ஓகே, அடுத்ததாக ரூக் G3. திஸ் இஸ் த பாப்புலர் ரேப்பாக இது காணப்படுகின்றது. இதை கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து கொண்டு சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த நகர்வாக ரூக் F7. அடுத்ததாக பிஷப் க்ராஸ் G4க்கு நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது இங்கே காய்கள் எல்லாம் வெட்டப்பட்டு கொண்டு போகிற. அடுத்ததாக பிஷப் G6க்கு நகர்த்தப்படுகிறது. அடுத்ததாக ரூக் க்ராஸ் G6. அடுத்ததாக H க்ராஸ் G6. அடுத்ததாக குயின் H8 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். மீண்டும் வைக்கு போகலாம், அதாவது 22 மூவுக்கு போகலாம். அது இங்கே ரூக் இருக்கின்றது. அடுத்ததாக குயின் க்ராஸ் H5க்கு வரக்கூடியதாக இருக்கும். மன்னிக்க வேண்டும். 22. அடுத்து 22வது மூவ். அடுத்த நகர்வு குயின் க்ராஸ் H5க்கு இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது.
அடுத்த நகர்வாக ரோக்லஸ் G7 இங்கே நாதப்பட்டிருக்கின்றது. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். கிங் H8 இங்கே நாதப்படுறது. அடுத்ததாக rook G5 and we will check. அடுத்ததாக பிஷப் E5. அடுத்த நகர்வு பிஷப் cross E5 and we will check. அடுத்ததாக rook F6. அடுத்ததாக பிஷப் cross F6 and we will check. இந்த ஆட்டத்தில் ஒயிட் ஆனது வின் பண்ணி விட்டது. எனவே இந்த ஆட்டம் ஒரு அற்புதமான ஒரு அமேசிங்கான ஆட்டமாக காணப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, முல்லைத்தீவில் இருந்து ஷர்மிலன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஷர்மிலன் சிவசோதி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். பெஸ்ட் செஸ் ரேப் இந்த ஆஸ்ட்ரியன் டிஃபென்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ரேப்பை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு அழகான ஒரு அட்டகாசமான ஒரு செஸ் ரேப். இதை கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, முதலாவது நகர்வு வந்து D4. இது வந்து குயின்ஸ் ஃபோன் கேம். அடுத்து D5, இது குயின்ஸ் ஃபோன் கேம் தான். அடுத்து C4, இது வந்து குயின்ஸ் கேம்பிட் என்று அழைப்பார்கள். அடுத்த நகர்வாக C5, knight C3, knight C6, c cross D5, c cross D4 வெட்டுகின்றது. வெட்ட அடுத்ததாக D cross C6 குதிரை வெட்டப்படுகிறது. அடுத்ததாக குதிரை வெட்டப்படுகிறது. அடுத்ததாக c cross B4 7, c cross B2, B cross C8 and change the queen. இந்த குயின் சேர்ந்து விட்டது. இவர் அடுத்த அடியில் checkmate. பாருங்கள், B cross A1 and we will mate in 1. அது அவருடைய மேட் பண்ண போகிறது. பாருங்கள், அடுத்ததாக குயின் D7 and we will check. இந்த ஆட்டத்திலே அழகானதொரு வெற்றியை இந்த ஒயிட் பெற்று விட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Okay, thank you so much.